வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் கங்காரு அர்ஜுன், பிரியங்கா, வர்ஷா, தம்பிராமையா, கஞ்சா கருப்பு, கலாபவன்மணி மற்றும் சிலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜரத்னத்தின் ஒளிப்பதிவில் ஸ்ரீனிவாசன் இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சாமி தயாரிச்சிருக்காங்க சுரேஷ் காமாட்சி. இந்த படத்துடைய கதை: ஹீரோ அர்ஜுன் கொடைக்கானல்ல தன் தங்கை பிரியங்காவுடன் ஒரு டீக்கடை வைத்து பிழைப்பு நடத்திட்டு வராரு. தங்கையின் மேல் ரொம்ப பாசமுடையவராக இருக்காரு. அதே பகுதியில் இவங்களை சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்துட்டு வர தம்பிராமையா ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராரு. இந்த பகுதியில் பெண்களை தவறான வழிக்கு தள்ளி பிழைப்பு நடத்தும் கலாபவன்மணியும் இருக்காரு. இவர் பலமுறை ஹீரோவோட தங்கை பிரியங்காவையும் ஹீரோவை விரும்பும் வர்ஷாவையும் இந்த தொழிலுக்கு அழைக்க முயற்சி செய்து அவங்க மறுக்கிறதுனால அவங்கள பின்தொடர்ந்துட்டே இருக்காரு. அர்ஜுன் பிரியங்காவை விரும்பும் ஒரு பையனை பிரியங்காவுக்காக பேசி நிச்சயம் பண்றாரு. கல்யாணத்துக்குள்ள அந்த பையன் இறக்குறாரு. அதை தொடர்ந்து பிரியங்காவுக்கு ஜெகனை நிச்சயம் பண்றாங்க. ஜெகனும் இறக்குறாரு. இதை தொடர்ந்து மூணாவதா பிரியங்காவுக்கு சுரேஷ் காமாட்சியை நிச்சயம் பண்றாங்க. அவரும் கொலை செய்வதற்காக துரத்தப்படுறாரு. அர்ஜுன் தங்கையை கல்யாணம் செய்து கொள்ள வரும் மாப்பிள்ளைகள் யாரால் கொலை செய்யப்படுறாங்க. இறுதியில் பிரியங்காவுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட சுரேஷ் காமாட்சி தப்பிக்கிறாரா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லையா? இதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. அர்ஜுன் ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. அடர்ந்த தாடியுடன் முரட்டு குணத்துடன் நடிச்சிருக்காரு. தன்னை கங்காரு என்று சொல்லியவனை முரட்டு குணத்தோடு அடித்து பிறகு தங்கை அவரிடம் மன்னிப்பு கேட்க சொன்னவுடன் ஓடி சென்று எந்த முரட்டு குணத்தோடு அவரை அடித்தாரோ அதே முரட்டு குணத்தோடு மன்னிப்பு கேட்கும் காட்சியில் இவர் கதாபாத்திரத்திற்கான முழு அர்த்தம் வெளிப்படுகிறது. காட்சிக்கு காட்சி இவருடைய நடிப்பு பிரதானப்பட்டிருப்பதனால பிரியங்கா, வர்ஷா, தம்பிராமையா, கஞ்சா கருப்பு எல்லாருமே இவரை பின்தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. கலாபவன்மணி மட்டும் அவருடைய பாடி லாங்குவேஜால தனிப்பட்டு தெரிகிறாரு. ஒளிப்பதிவாளர் ராஜரத்னம். கதை முழுவதும் கொடைக்கானல்லே நடக்கிறதுனால மலை பிரதேசத்தோட பசுமையை அப்படியே பதிய வச்சிருக்காரு. இசையமைப்பாளர் ஸ்ரீனிவாஸ். பெய்தாலும் மழைத்துளி மண்ணோடு என்ற பாடல் உட்பட எல்லா பாடலையும் தனித்துவமா ரசிக்க முடியுது. இயக்குனர் சாமி. பாசத்திற்காக இயங்கும் இந்த சுயநல உலகத்தில் ஹீரோ பாசத்தை சுமந்து பைத்தியமாகிறாருங்கிற கருத்தை எடுத்ததற்கு இவரை பாராட்டலாம். அர்ஜுனுடைய ஃப்ளாஷ்பேக், அவருடைய தங்கை யாருன்னு அறியும் காட்சி கண்களில் அடக்க முடியாத கண்ணீரை வரவழைக்குது. மொத்தத்தில் கங்காரு அதிக ஓட்டம்.